நண்பன் தான் இதை செதுக்கி 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 நானும் அவர் சொன்னதை மட்டும்தான் செஞ்சேன். என் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுவார். ஒரு காட்சி, அந்த காட்சி அமைப்பு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி பேசுவார். பேசும்போது அப்படியே மாறும், உடல் மொழி மாறும், மனசு மாறும், அப்போ அப்படியே பிரதிபலிப்போம். அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை, என் குழந்தைங்களாம் நடிச்சதுலேருந்து மற்ற எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தான். எல்லாத்தையுமே செதுக்கி 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 இப்போ வரைக்கும் திருமாணிக்கத்தை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு நான் தான் சொன்னேன், ஏங்க நானும் மறந்துட்டேங்க, நான் அடுத்த படத்துக்கு போய், ஏன்னா நாடோடிகள் ரிலீஸ் ஆகுது. 15வது நாள் வந்து தெலுங்கில் நாடோடிகள் ஷூட்டிங் போயிட்டேன். இங்கே 100வது நாள் ஓடுது. நான் அங்கே படத்தை முடிச்சிட்டேன். என்னென்னா நான் ஒரு படைப்பு பண்ணேன் அப்படின்னா அது விதைச்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, அது விளையும், நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவேன். ஆனால் திரும்பி பார்க்கும்போதும் தம்பி கணேஷ் சொன்ன மாதிரி ஏதோ திரும்ப இன்னொரு வாட்டி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிடாதா, திரும்ப போய் ஜனங்களோட உட்காந்து பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும், ஒரு மிகப்பெரிய, அதாவது பேங்க்கில் லாக்கரில் வச்ச மாதிரி ஒரு படைப்பு எப்போ வேணால் நம்ம எடுத்து, இது வந்து நம்ம இருப்போம், கொஞ்ச நாள் இருப்போம், இதை பார்த்துட்டு இருப்போம், பேசியிருப்போம், அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம். ஆனால் நம்ம படைப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் இருக்கும்போது சொல்லுவேன், நம்ம போயிடலாம், நம்ம காலத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தா ஒரு 10 படம் நல்ல படம், நம்ம நடித்த படம் இருக்கணும், ஒரு 10 படம் டைரக்ஷன் பண்ண படம் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு படைப்பாக இந்த படம் இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தில் நடித்தது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஏதோ சாமி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அருள் வந்து இந்த அசோக் கேட்டான், ஆனால் இதெல்லாம் எப்படி, இது வேறு நடிச்சிருப்பானா, இந்த படத்துக்கு மட்டும் எப்படி இது அமைஞ்சது, அவ்வளோதான். இது பிரபஞ்சம் நம்ம கொடுத்த அருள். ஒரு நல்ல இயக்குனர், நல்ல கதையாசிரியர், நல்ல திரைக்கதை ஆசிரியர், அதோடு நம்மளும் சேர்ந்து நம்மக்கிட்ட இந்த கேரக்டர் கொண்டு வந்து அவர் கொடுக்கணுன்றது, அதுவும் இந்த பிரபஞ்சம் அனுப்புனது தான். எல்லாம் சேர்ந்து அமைஞ்சது, நடந்துருச்சு. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நந்தா, உங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் தொட வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா அசராத மனுஷன் நீங்கள். உங்களை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் உங்கள்கிட்ட இருந்து செய்தி வரும்போது பதட்டமாயிருக்கேன் நான். ஐயோயோ, என்னன்னா இவ்வளவு சின்சியராக ஒரு மனுஷன். அதுக்கு தான் இதுலேயும் வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டார். 6 மணிக்கு விழா, நீங்கள் தான் விழாவின் நாயகன் அப்படின்னா அது என்ன இருக்கும், கரெக்டாக வந்து சரியா, இதை தான் சொல்கிறது. நான் தான் சொல்லுவேன், உங்களுடைய மனசுக்கு நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவாங்க. ஸ்கைவாக்கினாலும் வரமாட்டேன். நன்றி. இன்னும் நிறைய இருக்குது. பிள்ளைங்க எங்கே இப்போ ஐஸ்கிரீம் கறி போயிட்டாங்களா? சரி, ஏன்னா அவங்க வளர்ந்ததை வச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. படம் வந்து எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. நல்லா வளர்ந்து நிற்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. விழுந்து சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு படைப்போட என் நந்தாவோட பயணித்து உங்கள் முன்னாடி திரும்ப வேறொரு பரிமாணமாக, வேறொரு கதாபாத்திரமாக வந்து நிற்கணும் அப்படின்னு நான் அந்த பிரபஞ்சத்தை வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் இது. இந்த கதையை சொன்னதும் சரி, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஓடினதும் சரி, ஒவ்வொரு மொமெண்ட்டும் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். ரொம்ப நினைவு கூர்ந்து பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சில படைப்புகள் தான் அதெல்லாம் கொடுக்கும். இந்த இப்போ தடயம்னு ஒன்று பண்ணோம், ஒரு ஆரம்பிச்சது எல்லாம் முடிஞ்சது இல்லை, அதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் ஒன்று நடக்கும், ஒரு மேஜிக் நடக்கும். அப்படி ஒரு மேஜிக் நமக்குள்ளே நடந்தது தான் அந்த படைப்பு. இன்னும் நிறைய படைப்புகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து உங்களை சந்திக்கணும். அது நான் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். நண்பன் நந்தாவுக்கு நன்றி.